ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் ஒரு பேசிக் விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் டார்க் வெப் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போது விண்டோஸில் நம்ம இப்போ டார்க் ப்ரௌசர் யூஸ் பண்ணி நம்ம டார்க் வெப்பை அக்சஸ் பண்ணுறோம் வச்சுப்போம். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து யாராச்சும் உங்களை ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா நீங்கள் விண்டோஸ் ஓஎஸை யூஸ் பண்ணுறப்போ உங்களோட நீங்கள் ஹேக் பண்ணப்படுற சான்ஸ் வந்து அதிகமாகப்படுது. ஓகேவா? பிகாஸ் வந்து விண்டோஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஓஎஸ். ஓகேவா? பாப்புலரான ஓஎஸ்ங்கிறனால நீங்கள் வந்து ஒரு ஹேக்கராக இல்லாதப்போ, உங்களுக்கு செக்யூரிட்டி பற்றி எதுவுமே தெரியாதப்போ, நீங்கள் ஜஸ்ட் வந்து சும்மா டார்க் வெப்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது, நீங்கள் வந்து நார்மலான ஒரு பர்சனாக யூஸ் பண்ணும்போது, நீங்கள் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஹேக்கரோ யாராவது டார்கெட் பண்ணாங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஹேக் பண்ணுறது வந்து சான்ஸ் வந்து அதிகம். பிகாஸ் வந்து விண்டோஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வல்னரபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பிகாஸ் விண்டோஸ் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு வேர்ல்ட்லே பாப்புலரான ஒரு ஓஎஸ் இல்லையா? ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் அதை ஹேக் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ஹேக்கர்ஸ் இருக்காங்க, நிறையா மேல்வேர்ஸ் இருக்குது, நிறையா வைரஸஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறனால ஒரு ஹேக்கர் வந்து உங்களை ஹேக் பண்ணுறது வந்து ஈஸி ஆகிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து 100% நீங்கள் வந்து ஒரு ஹேக்கரை டார்கெட் பண்ணுவீங்களான்னு கிடையாது. ஓகேவா? அதெல்லாம் நடந்தால் தான் நடக்கும். பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு ஓஎஸில் நீங்கள் வந்து டார்க் ப்ரௌசரை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சேஃபாக இருக்கணும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வெறும் டார்க் வெப் மட்டும் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஹேக்கிங்கு, ஸோ எப்படி ஒரு வைரஸ் ரீட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து ஒரு ஹேக்கர் உங்களை ஹேக் பண்ண நினச்சாலும் உங்களுக்கு அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும், எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு அவங்க ஹேக்கிங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இப்போ தான் டார்க் வெப் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் எல்லாம் இப்போ தான் ஹேக்கிங் கற்றுக்கிறதுக்கே நான் டார்க் வெப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? நீங்கள் வேணும்னா விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கிடையாது. நீங்கள் எல்லா ஓஎஸ்லேயும் டார்க் ப்ரௌசர் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? நாங்கள் சொல்கிறது என்னென்னா ஹேக் பண்ணப்படுற சான்ஸ் வந்து அதிகம். ஓகேவா? யாராச்சும் உங்களை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா உங்களை ஈஸியாக ஹேக் பண்ணிடலாம். அதுதான். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் ஓஎஸ் இருந்துச்சு, அதாவது எக்ஸாம்பிளுக்கு உபுண்டு இருக்குது, மேக் ஓஎஸ் விட்டுருங்க. மேக்கும் விண்டோஸும் ரொம்ப பாப்புலர். ஸோ அதை ரெண்டே ஈஸியாக ஹேக் பண்ணலாம். ஸோ நீங்கள் மீதி உபுண்டு மாதிரி இருக்குது, லினக்ஸு இல்லை கலி லினக்ஸ் மாதிரி இருக்கிற கொஞ்சம் பாப்புலர் இல்லாத கொஞ்சம் பேசிக்காக இருக்கிற ஓஎஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செக்யூர். அதுக்கு நீங்கள் வந்து விண்டோஸை யூஸ் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து உங்கள் கம்ப்யூட்டரை செக்யூர் பண்ண தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விண்டோஸை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கோர்ஸ் டோர் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறது.